வந்துட்டு எப்படி தெரியுமா? ஓட்டு ம். வாங்குறதுக்கு வந்து திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிரைப். ஏன் பட் வந்துட்டு இதுவே கம்மியா இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்களே மேம். 3000மே கம்மியா கம்மியா தராங்க அப்படின்ட்டு. குடுத்துட்டுங்க கம்மி இல்லைங்க. இன்னும் இவங்க தான் அந்த டாக்ஸ் கட்ட போறாங்க. இப்போ இந்த முட்டாள் மக்களுக்கு ம். புரியல. இது வந்துட்டு இவங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்து ஸ்டாலின் எடுத்து குடுக்கல. கடன் வாங்கி நம்மளுக்கு ம். குடுத்து, இது வந்துட்டு நம்ம தான் திருப்பி அத வட்டியும் முதலுமா கட்ட போறோம். இந்த விழிப்புணர்வு என்னைக்கு மக்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்துட்டு நாடு உருப்படும். இது வந்துட்டு ம். இவங்க போன வருஷம் குடுத்தாங்க. இந்த அமௌண்ட் குடுக்கல. போன வருஷம் பொங்கலுக்கு ஒண்ணும் பெருசா செய்யலையே. குடுக்கல இது மேம். வந்து எதுவுமே எலெக்ஷன் அமௌண்ட் குடுக்கல. ம். 3 மாசத்துல இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ம். பிரைப். which is everybody is ம். doing. டிஎம்கே கவர்மெண்ட் செய்யறதும் தப்பு. அங்க என்டிஏ ம். கவர்மெண்ட் 10,000 பொம்பளைங்களுக்கு கொடுத்ததும் தவறுதான். இதெல்லாம் வந்துட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப 5000 வரைக்கும் நீங்க கொடுக்கணும். இது வந்து மக்களை வஞ்சிக்கிறீங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அவரே வந்துட்டு கம்மியான அமௌண்ட்ட குடுக்கறத எப்படி வந்து பாக்குறது? அதுதான் அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க ஒரு அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பெரிய கூவுவாங்க. என்னவோ பெரிய நாட்டு மக்களுக்காக இவங்க வந்து இவங்கதான் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி. திருப்பி அவங்க ஆட்சிக்கு வந்து அதே தவறுதான் செய்யறாங்க. இது வந்து அதிமுக வந்துட்டு தான் ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே கத்தும், டிஎம்கே ஆட்சி இருக்கும் அதிமுக கத்தும். இது வந்து பட் இதால வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது நடக்க போதில்லை. இது கடன் வாங்கி வாங்கி இன்னும் ஜாஸ்தி கொடுக்க கொடுக்க மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. நாடு கஷ்டம்.